வணக்கம். இது ஒரு பர்சனல் பதிவு. இது ஒரு அரசியல் பதிவு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு மன்னிப்பு கேட்கும் பதிவு. ரீசெண்டா நிறைய பேர் இன்பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க, தோழர் பூமணி அவர்களோட மறைவுக்கு நீங்க போகலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும். இது பூமணி அவர்களோட நாவல்கள்ல 2-3 இடத்துல வரும். நான் படிச்ச நாவல்கள்ல 2-3 இடத்துல வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தோழர் அவர்கள் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றி இருந்தாலும் அவரோட மறைவுக்கு போக முடியாததுக்கான காரணம் எனக்கு வேலைப்பளவு இருந்ததுனால, அதனால என்னோட இரங்கலை, வருத்தத்தை குறைஞ்சபட்சம் ஒரு பதிவா போட்டா அது காலத்துக்கு நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கேமரா ஆன் பண்ணி உட்காந்துட்டேன். இந்த அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும் இந்த சொல்லாடல் முத எனக்கு அறிமுகமானது பில்லா 2 படத்துல. அதுல ஒரு அண்ணாச்சி கேரக்டர் வரும். அந்த அண்ணாச்சி பூமணி அவர்களோட கரிசல் மண் நிலப்பரப்புல இருந்து வர்ற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கும். அந்த அண்ணாச்சி கேரக்டர் பேசுற அந்த சொல்லாடல் தான் முத பொது ஜனத்துல இல்ல பொது சமுதாயத்துல அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்ற இந்த சொல்லாடலை கொண்டு பொருத்தின ஒரு தருணம். அதுக்கு முன்னாடி எந்த படங்கள்லயோ எந்த ஒரு வசனத்திலேயோ இல்ல எதுலையுமே அது அந்த மாதிரி இல்ல. சக்கரவர்த்தி டோலி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஸ்கார்ஃபேஸ் ரீமேக் பண்ணாரு. பட் அப்படிப்பட்ட ஒரு படத்துல இந்த மாதிரியான ஒரு வசனத்தை வைக்க ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர். அவரை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு மதுரையில. அப்ப அவர் சொன்னதுதான், பூமணி அவர்களோட நாவல இருந்தா நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு. அப்போ பூமணி அவர்களோட நாவலை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பூமணி அவர்களோட நாவல் அறிமுகமானது திரு சக்கரவர்த்தி டோல்டி அவர்களின் அசிஸ்டன்ட் டைரக்டரால. அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. பட் இப்படிதான் எனக்கு பூமணி அவர்களோட நாவல் ஒர்க் எனக்கு அறிமுகம். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு வச்சுக்கோங்களேன், ஒரு 22-23 வயசு தான் இருக்கு நான். அப்போ பூமணி அவர்களோட நாவலை நான் முதல்ல படிச்சது பிறகு அப்படின்ற ஒரு நாவல். அதை இங்கிலீஷ்ல டி மார்க்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. நான் ரெண்டுமே படிச்சேன். ஒரிஜினலும் படிச்சேன், டிரான்ஸ்லேஷன் படிச்சேன். ஒரிஜினல் ரொம்ப முன்னாடியே படிச்சிட்டேன். டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரீசெண்டா தான் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பிறகு நாவல் தான் என்னை வெக்கைக்கு கொண்டு சேர்த்துச்சு. வெக்கையுமே ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ஆங்கிலத்துல கல்யாணராமன் அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. தமிழ்ல தோழர் எழுதியிருந்தாங்க. இந்த நாவல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. அப்போ எனக்கு லிட்ரேச்சர் மீது ஒரு மிகப்பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. லிட்ரேச்சர் நிறைய படிப்பேன், இலக்கியம் நிறைய படிப்பேன். ஆனா அது மேல பெரிய ஈடுபாடு இல்லை. நான் படிச்சது ஆங்கில இலக்கியம் இருந்தாலும் எனக்கு மொழியியல் மேல, லிங்குவிஸ்டிக்ஸ் மேலதான் எனக்கு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா சொல்லலாம், என்னோட எம்ஃபிலே நான் லிங்குவிஸ்டிக்ஸ்ல தான் பண்ணேன். அகாடமிக் அட்டானமியில பண்ணேன். அது அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல வரும். அடுத்து டாக்டரேட் ஃபர்ஸ்ட். நான் இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நான் டாக்டரேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை டாக்டரேட் ரிஜிஸ்டர் பண்ணி அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, யூஜிசியில இப்போ நார்ம்ஸ்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 6 வேகன்சிஸும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு 4 வேகன்சிஸும், அப்புறம் ப்ரொஃபஸர் ரேங்கிங் இருந்தால் 8 வேகன்சிஸும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2019-18 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. 18-19 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தத்தின் மூலமா நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த டாக்டரேட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட கைடிட்ட அப்போ அவர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆல்ரெடி 6 பேர் இருந்ததுனால என்னோட டாக்டரேட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ்ல என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் லிங்குவிஸ்டிக்ஸ்ல பண்ணதான் தேடிக்கிட்டே இருந்தேன். தேடி போயிட்டு இருக்கப்ப நிறைய இடத்துல தேடினேன். எனக்கு புதிதாக ஒரு யூனிவர்சிட்டியில, குறிப்பாக சொன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டியில வாய்ப்பு கிடைக்கும் போது சரி நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, லிங்குவிஸ்டிக்ஸ்ல பண்ண அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஆளே இல்லை அந்த யூனிவர்சிட்டியில பண்றதுக்கு. ஸோ அப்போ என்னன்னா, லிட்ரேச்சர்ல தான் கண்டிப்பா பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் ஏற்படுது. எனக்கு லிட்ரேச்சர் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இல்லை அகடமிக்கலா. ஏன்னா நான் ரொம்ப இன்னுமே ஸ்ட்ராங்கா நம்புறேன், இஎல்டி இந்தியாவுக்கு லிட்ரேச்சரோட அதிகம் முக்கியம் தேவை அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, இங்கிலீஷை நம்ம ஒரு சப்ஜெக்டை தான் படிக்கிறோமே தவிர ஒரு லாங்குவேஜா படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா டீச்சிங் இங்கிலீஷ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு மாணவர்களுக்கு தேவைன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் இன்னைக்கு வரைக்குமே. ஆனா அன்னைக்கு என்னால லிங்குவிஸ்டிக்ஸ்ல பண்ண முடியாத ஒரு காலகட்டம். அப்ப நான் டாக்டரேட் முடிச்சிட்டேன்னா போஸ்ட் டாக்டரேட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றேன். கால சூழ்நிலை வயசாயிட்டே இருக்கு, சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம். சோ நான் என்ன பண்றேன்னா, லிட்ரேச்சர்ல பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறேன். லிட்ரேச்சர்ல எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண வேணாம், இன்னைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா, அப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்ததுதான் ஏன் இங்க திராவிடத்தையும் பூர்வ திராவிடர்களையும், அதாவது ஆதி திராவிடர்களையும், அதாவது திராவிட முன்னேற்றியர்களையும் பிரிச்சு வைக்கிற ஒரு அரசியல் போயிட்டே இருக்கே, அதை ஏன் நம்ம ஒன்னா வச்சிடக்கூடாது? நம்ம ஏன் ஒட்டுமொத்தமா இந்த அமைப்பு ரீதியா அமைப்புக்கு எதிராக போராடணும்னு தான் எல்லா தலைவர்களுமே பேசுறாங்க. ஆனா அதுக்கு ஏன் யாருமே டாக்டரேட் பண்ணல? அதுக்கு நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வர காரணம் என்ன அப்படின்னா, சாதி மறுப்பு கொள்கைகளை பேசினதுனால என்னோட குடும்பத்தினரிடமும், என்னோட சொந்தக்காரர்கள் மத்தியிலும், என்னோட உறவுகள் மத்தியிலும், என்னோட சுற்றத்தார் மத்தியிலும், ஏன் என்னோட நண்பர்கள் மத்தியிலும் நடத்தப்பட்ட விதம் தான்.
என்னை வந்து ஒரு கீழ்மையா பாக்குறது, என்னை ஒதுக்கி வைக்கிறது, என்னை கல்யாணங்கள், திருமணங்கள், விழாக்களுக்கு அழைக்கிறது இல்லை. என்னதான் அந்த அந்த ஜென்ரேஷன்லயே அதிகம் படிச்சிருந்தது நானா இருந்தாலும் என்னைய புறக்கணிக்கிறது, என்னை நிராகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொந்தத்துக்குள்ளே நடந்ததுனால என்னை நிராகரிச்சுக்க நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரகண்டா எடுத்துட்டது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது குறிப்பா ஒரு பேர் சொல்ல விரும்பல, அங்க இருந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி ரீதியா வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் இந்த சாதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு அது வந்து உறுத்திருச்சு. எனக்கு யார வம்புழு காட்டினாலும் இந்த ஆளை வம்புழு தரணும், அதனால நான் வந்து திராவிட முன்னேற்றியர்ல தான் பண்ணுவேன் டாக்டரேட் அப்படின்னு சொல்லி எனக்கு முடிவெடுத்தேன். எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன பண்ண விட மாட்டாங்க, நல்லா தெரியும் என்ன 4 வருஷம் அங்கதான் இருக்க போறேன், என்னை டார்ச்சர் பண்ண போறாங்க, என்னை ஒடுக்க போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, நல்லா தெரிஞ்சு அந்த முடிவெடுத்தேன். ஏன்னா என் திமிரு, ஒருத்தன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிடணும்னு நினைக்கிறாள் நான், எனக்கு சரின்னு படுற வரைக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், முன்னாடி படித்த பூமணி அவர்கள், தோழர் பூமணி அவர்களோட நாவல் வந்து எனக்கு ஞாபகம் வருது. சரி, அப்ப பூமணி அவர்களோட நாவலை எடுத்து நான் பண்றேன். நான் வந்து ஒரு போஸ்ட் கலோனியல் ஸ்டடி, ஏன் குறிப்பா திராவிட முன்னேற்றியர்களை பத்தி பேசுகிற நாவல்கள்ல பொருத்தி பார்க்க முடியாது, அது ஏன் போஸ்ட் கலோனியல் சரி, அதாவது பின் காலனியத்துவ படிப்பு ஏன் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுன்றது மட்டும்தான் என்னோட கொள்கையா இருந்துச்சு, அதாவது அஜெண்டாவா இருந்துச்சு, ப்ரப்போசலா இருந்துச்சு. நான் டாக்டரேட் சேரும்போது டாக்டரேட் சேர்ந்து கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்டடி சென்டர் கொடுக்குறாங்க, அங்க போறேன், அங்க போய் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இப்படியே டாக்டரேட் போயிட்டே இருக்கு, ஸ்டைஃபண்ட் வருது. திடீர்னு ஒரு நாள் ஒரு அதிர்ச்சி, எங்களது யூனிவர்சிட்டிக்கு வந்து தோழர் பூமணி அவர்களை பேச கூப்பிட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வர்றாரு. நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு முதல்ல அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, போய் சந்திக்கிறேன். இதுதான் முதல் முறை பூமணி அவர்களை நான் சந்திச்ச பெறணும்னு நினைக்கிறேன். நான் போய் இந்த மாதிரி தோழர் உங்களோட நாவல்ல தான் நான் வந்து டாக்டரேட் பண்றேன்னு பேசுறேன். அவரை பேச நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா அவரோட செஷன் முடிஞ்சு நான் பிஹெச்டி ஸ்காலராக இருக்கேன்னா நாங்கள் தான் வந்து, அதாவது மோஸ்ட்லி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் தான் யூனிவர்சிட்டியில் வந்து வர்ற கெஸ்ட் எல்லாம் ஃபெலிசிட்டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. அவரோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுகிறப்ப நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களோட நாவலில் தான் நான் டாக்டரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப சிறப்பு தோழர், பண்ணுங்க அப்படின்றாரு. அவர் எனக்கு அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து, அந்த வார்த்தை எனக்கு 2 முறை சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் முதல் தடவை சொல்றாரு. நீங்க எல்லாம் என்னோட, அவர் நினைச்சுக்கிட்டாரு நான் வந்து அசுரன் படத்தை பார்த்து அவரோட நாவலை டாக்டரேட் பண்றேன் அப்படின்னு. கிடையாது, நான் அசுரன் படம் வர்றதுக்கு முன்னாடியே வெக்கை படிச்சிட்டேன். வெக்கை வந்து அசுரன் வந்து வெக்கையோட எக்ஸ்டென்சிவ் இருக்கும். வெக்கையில இல்லாததெல்லாம் அசுரன்ல இருக்கும். அசுரனுக்கும் வெக்கைக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மோரோவர் நான் வெக்கை படிச்சுட்டு அசுரன் பார்த்தேன். அசுரன் பார்த்துட்டு வெக்கை படிச்சேன் இல்லை. அவர் நினைச்சுக்கிட்டாரு அசுரன் பார்த்துட்டு நான் வெக்கை நாவல் எடுத்திருக்கேன் அவர் நினைச்சுக்கிட்டாரு. உண்மை என்னன்னா நான் அந்த வைசி வசா. அப்போ அவர் சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் தனி மனிதர்கள் வந்து இந்த சமுதாயத்தை மாத்திடுவாங்க, திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற கருத்தை வந்து சினிமாக்களிலும் ஆய்வு கட்டுரைகளிலும் மேற்கொள்றாங்க. அது தப்பு. சமுதாய புரட்சி தான் இங்க சாத்தியமே தவிர தனி மனிதர்களால இங்க சமுதாயம் மாறாது. நீங்க உங்களோட ரிசர்ச் ஸ்டடியில அந்த மாதிரியான ஒரு பார்வையை மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தினார். எனக்கு அன்னைக்கு அது சரின்னு பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ரிசர்ச் ஸ்டடி போது கோர்ஸ் ஒர்க் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங் வச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டாக்டரேட் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 வருட காலத்துல நம்ம தீசிஸ் எழுதி முடிச்சுட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ வைவாவசி, அதுக்கப்புறம் வைவாவசி, அதுக்கப்புறம் டாக்டரேட் ஆரம்பிச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ கோர்ஸ் ஒர்க் முடிச்சோன்னே வெயிட்டிங் ஃபார் மை டாக்டரல் கமிட்டி மீட்டிங், 3rd டாக்டரல் கமிட்டி மீட்டிங் ஃபெமாட்ரோம். அப்போ வந்து நான் வெளியில வந்து வேலைக்கு போறேன். ஏன்னா வந்து அப்போ ஸ்டைஃபண்ட் வந்துட்டு இருக்கு. வேலை பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லூரிக்கு வேலைக்கு போறேன். நிறைய கல்லூரிகள்ல ரெஸ்யூம் கொடுக்குறேன், கூப்பிடுறாங்க. அப்போ வந்து ஒரு சாதி சங்கம் நடத்துற ஒரு கல்லூரி, அந்த சாதி சங்கம் நடத்துற கல்லூரியில எனக்கு வேலை கிடைக்குது. அத்தனை நாள் சாதிய கொடுமைனா என்ன அப்படின்னு ரொம்ப பக்கத்துல இருந்து நான் பார்த்ததில்ல. குடும்பத்துல ஒதுக்கியிருக்காங்க, நண்பரை கூப்பிட்டு போனா சாப்பிட விட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர எனக்கு மிகப்பெரிய கொடுமைகள் அன்னைக்கு அது வரைக்கும் நடந்தது இல்லை. அப்போ முத அந்த கல்லூரிக்கு போறேன். கல்லூரிக்கு போறப்ப எதுல டாக்டரேட் பண்றீங்க, பேரை பாக்குறாங்க, டேனியல்னு இருக்கு. எதுல டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்டரேட் முடிக்க போறீங்கன்னா எதுல டாக்டரேட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சபால்டன் ஸ்டடீஸ்ல பண்றேன்னு சொல்றேன். உடனே அவங்க என்னை பார்த்த பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது காலிக்ஸ், கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள், சக ஆசிரியர்கள் என்ன பார்த்த பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு. 1-2 பேரை தவிர அவங்க எல்லாம் இடதுசாரி கொள்கையுடையவங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்த பார்வை வேற மாதிரி இருக்கு. மத்தியான நேரத்துல சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. நான் சாப்பிடாம உட்காந்துருப்பேன். ஏன்னா அப்ப நான் தனியா இருக்கிறதுனால சாப்பாடு கட்டி கொண்டு போக முடியாது. அங்க கேன்டீன் இருக்கும், அந்த கேன்டீன் சாப்பாடு எனக்கு ஒத்து வராது. ஏன்னா எனக்கு என்னடா கூட ஒருத்தன் உட்காந்துருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டிஃபன் பாக்ஸ் திறந்து வச்சு சாப்பிட்டியாப்பான்னு கூட கேட்கலையே, என்ன அது ஒரு விதமான ஒடுக்குமுறை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன், ஓ நம்ம பேர் டேனியல், நம்மளை வந்து எதில் படிச்சோன்னு சொன்னாங்க, அதனால நம்மளை இப்படி நினச்சிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்புறம் வந்து
உண்மையாலுமே இன்னைக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்னா அன்றைக்கு இருந்த என்னோட மாணவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சாப்பிடாம உட்காந்துருக்கிறத பார்த்து அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என் மாணவர்கள் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் எனக்கு வர்ற சம்பளத்தை வச்சு மாணவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்படியே அந்த கல்லூரி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கல்லூரியோட தலைவர் ஒருத்தருக்கு நினைவு நாள் வருது. அதாவது அந்த சாதியத்தால் அறியப்படுற ஒரு தலைவருக்கு நினைவு நாள் வருது. அந்த நினைவு நாள்ல நான் தெரிஞ்சே நிராகரிக்கிறேன் போகாம. அப்ப ஒரு சில மாணவர்களை, அதாவது சாதிய ரீதியா சாதிய கட்டமைப்புல வளர்க்கப்பட்ட சாதிய வெறி இருக்கிற மாணவர்களை கொண்டு என்னோட வண்டியில மலத்தப்புறாங்க. மலத்தப்பி சக்கிலிய பயலே அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறாங்க. என்னால அன்னைக்கு ஃபுல்லா எதுக்கு இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அன்னைக்கு என்னோட மாணவர்கள் நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ஹேண்டில் தொடச்சிட்டு பின்னாடி என் மாணவர்கள் உருட்டிகிட்டே போறேன். பின்னாடி என்னோட மாணவ நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உருட்டிட்டு வாங்க சார் இது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னப்ப, இல்லடா கோவப்படக்கூடாது பண்ணிட்டு போறான் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் அது கம்ப்ளைண்ட் வரீங்க இன்னைக்கு வரைக்கும் பெருசா எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை. பட் தெரியும், கூட இருக்க நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி ஒரு கொடுமை நடக்குது. அப்பதான் நான் ஒரு திராவிட கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கேன், சாதி மறுப்பு கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா என்னோட திராவிட முன்னேற்றிய சொந்தத்துக்கு எவ்வளவு கொடுமை நடக்கும்ன்றது எனக்கு அன்னைக்குதான் செருப்பால் அடிச்ச மாதிரி புரியுது. எனக்கு முன்னாடி புரியும், அந்த கொடுமைகள்லாம் புரியும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விக்டிம் இல்லைல்ல, அப்ப எனக்கு அந்த எஃபெக்ட் புரியாது இல்லையா. எனக்கு 2024 தான் முத புரியுது. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வாத்தியாரு டாக்டரேட் பண்ணியிருக்கான். அவனோட ரெசியூமை பார்த்தாலே பயமா இருக்கும். அவ்வளவு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கான், 2-3 பிஜி டிப்ளமோ பண்ணியிருக்கான். அவனை பார்த்து அவனுக்கு இந்த கொடுமையை பண்ணி காமிச்சிடணும்னு படிக்கிற மாணவர்கள் மனதுல விஷத்தை விதைச்சு அதை பண்றாங்க அப்படின்னா என்னால் அதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அப்ப எனக்கே அதை பண்றான்னா கேள்வி கேட்க முடியாத படிக்காத ஒரு பாட்டாளியா இருக்கிறவனுக்கு எவ்வளவு பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம். அன்னைக்கு முடிவெடுத்ததுதான் என்ன அப்படின்னா, இதை விடக்கூடாது, இத இந்தியா முழுமையும் பேசணும், இந்தியா முழுமையும் இதை கொண்டு போகணும், நம்ம அரசியலில் ஈடுபடணும். குறைஞ்சபட்சம் கல்வி ரீதியா இத ஜனநாயகப்படுத்தணும், இந்த அறிவை ஜனநாயகப்படுத்தணும். அன்னையில இருந்து அந்த பயணத்தை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னோட டாக்டரேட் போயிட்டே இருக்கு. அப்போ யூஜிசி கேர்லிஸ்ட்ல பப்ளிஷ் பண்ணணும், 2 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கோபெக்ஸ்ல பப்ளிஷ் பண்ணணும். அப்ப ஸ்கோபெக்ஸ்ல ட்ரை பண்றேன், அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு சிலது அக்செப்ட் ஆகி பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆகுற நேரத்துல அது ஸ்கோபெக்ஸ் லிஸ்ட் விட்டு வெளில போயிருது. அப்போ கரெக்டா எனக்கு ஒரு ஜேர்னல் சிக்க மாட்டேங்குது. அப்ப யூஜிசி கேர்ல எல்லாமே பிஜேபி RSSோட லாபியில இருக்கு. அவங்க இந்த படிப்பை பப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்க. இந்த ஒரு கொடுமை நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா தோழர்களை கான்டாக்ட் பண்ணா யாருமே உதவிக்கு வரல. எப்படியாவது பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அத்தனை நாள் என்னோட ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ண விடாம பண்ணது யாருன்னா வலதுசாரிகள் இல்ல, இடதுசாரிகள். அதாவது இடதுசாரிகள் நாங்களை சொல்லிக்கிறவங்க. அன்னைக்கு அவங்க தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டாங்க அந்த வாத்தியார்கள் எல்லாம். இன்னைக்கு அவங்க சேவா பருதியில இருக்காங்க. இன்னைக்கு 2024 தேர்தலுக்கு அப்புறம் சேவா பருதியில இருக்காங்க. இது எல்லாமே 2024 தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது, மே மாசத்துக்கு முன்னாடி நடக்குது. அந்த எனக்கு நடந்த கொடுமை 2024 அந்த பிப்ரவரி மார்ச் ஒட்டி நடக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இங்க திராவிடர்களையும் திராவிட முன்னேற்றியர்களையும் ஒன்று சேர்த்த அரசியல் தான் இனி தேவை. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்தே பிரிக்கிற வேலையை எதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. அப்போ அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, நீங்க 3 நாவல் எடுத்திருக்கீங்க, ஒண்ணு அண்டன் அதாவது பிறகு, இன்னொன்னு ஹீட் வெக்கை, இன்னொன்னு அங்காடி. அங்காடி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. அப்ப நான் இங்கிலீஷ்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், யாருமே இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணல. அது ஒரு 1400 பக்க புக்கு, அது டிரான்ஸ்லேட் பண்றது ஈஸியாக நினைச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதுக்கடுத்து அதில் டாக்டரேட் பண்றது ஆகிற காரியம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒன் டைம் டிரான்ஸ்லேஷன் ரைட்ஸ்க்கு வாங்கிக்கலாம். ரிசர்ச் பர்பஸ்க்காக நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் ரைட்ஸ்க்கு வாங்கிக்கலாம். அந்த டிரான்ஸ்லேஷன் ரைட்ஸ் வாங்கிட்டு வெறும் ரிசர்ச் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோழர் அவர்களை சந்திக்க முன்னாடி கான்ஃபரன்ஸ் வந்திருந்தார் இல்லையா, அந்த கான்டாக்ட் எல்லாம் வாங்கி தோழர் அவர்களை சந்திக்க நான் போறேன். போறப்போ தோழருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. தோழர் சொன்னாங்க,
நாங்கள் இருக்கு தம்பி சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப முடியாம இருந்துட்டாரு. அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உடல்நிலை ரொம்ப அவருக்கு முடியாம இருந்துச்சு. ஒரு இடத்துல சந்திக்கிறோம், பொதுவான ஒரு இடத்துல சந்திக்கிறோம் சாயந்தர நேரத்துல. அப்போ வந்து அவங்க இங்க இருப்பேன் வாங்கினாங்க, போயிட்டேன். அப்ப தோழர் அவர்கள் எதுவுமே எனக்கு கேட்கல. இன்னமும் அவர் சொன்னது ஒரே தான், தனி நபர்களால சமுதாயத்தை மாத்திர முடியும்னு உங்க தீசிஸ்ல ரிசர்ச்ல எழுதிடாதீங்க. அன்னைக்குதான் முத தோழர்கிட்ட இந்த வாய் விட்டேன். எனக்கு இருக்கிற திமுறல பெரியார் எச்எஸ்ஓத்தை திங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மடத்துல இருந்து தூக்கி எறிகிற டயத்துல அவர் தனி நபர் தான். சவுத் ஆப்பிரிக்கால ட்ரெயின் வந்து தூக்கி எறியும் போது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று அழைக்கப்படும் இன்றைய மகாத்மா காந்தி தனிநபர் தான். சுருட்டு குடிக்க மட்டும் காசு இல்லாதப்ப தான் முன்னாடி சுருட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கால் மார்க்ஸ் தனிநபர் தான். நாடகம் போட காசு இல்லாம எழுதி கையெழுத்து பத்திரிகை எழுதி நாடகம் போட்டு ட்ரெயின் மறியல் பண்ணப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனிநபர் தான். ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கப்ப என்ன நல்லா படிச்சிருந்தாலும் நல்ல திறமை இருந்தாலும் ஒரு டாக்டரேட் ஸ்காலராகவும் இருந்தாலும் என் வண்டியில மழை பூசினப்ப நான் தனிநபர்தான். தனிநபர்களின் கோபம் மட்டுமே இந்த சமுதாய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நான் நம்புறேன் தோழர். உங்க கருத்துல நான் மாறுபடுறேன் திமிரா சொன்னேன். தோழர் சிரிச்சுட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, பொதுவா வந்து இந்த மாதிரியான ரைட்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்டே பெர்மிட் பண்றதான ஒரு அமௌண்ட் இருக்கும். ஒரு 10,000 15,000 20,000 வாங்கிப்பாங்க. அதுக்கு வந்து தோழர் நான் ஏதாவது அஃபர்மேட்டிவ் பண்ணணுமா, ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தோழர் வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, போயிட்டு வாங்க தட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு அதை தோழர் பண்ணலனா, இல்ல டிரான்ஸ்லேஷன் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நான் டாக்டரேட் இல்லை, இன்னைக்கு நான் டாக்டர் சத்தியம் கிடையாது. என்னதான் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் என்னோட கொள்கை அவரோட கொள்கையோட ஒத்து போலன்னு இருந்தாலும் என்னை ஒரு மனுஷனா மதிச்சு, ஒரு சின்ன பையன் தான் அவருக்கு, என்னைய ஒரு சக மனிதனாக மதித்து என்னோட படிப்புக்கு விதையிட்ட தோழர் பூமணி அவர்களோட இறப்புக்கு போக முடியாதது வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவர் சொன்னதே தான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அறிவு எனக்கு கிடைச்சிருச்சு. அவரோட இரங்கலுக்கு போகாம இதை மாணவர்களுக்கு கடத்துற வேலையை நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்குன்றதான் நம்ம பொழப்பு. ஸோ அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான போராளிகளை நிறைய இடங்கள்ல பேசுறது இல்லை. நான் அவரால் பயனடைஞ்சிருக்கேன். நானும் பேசாம இருந்தா பெரிய குற்றமாயிரும் சொல்லிட்டு நான் இந்த பதிவை வைக்கிறேன். தோழர் பூமணி அவர்களுக்கு வீர வணக்கங்கள்.